அடுத்தது அப்ளை டு ஸ்டடி நவ். இப்போ தான் நம்ம முக்கியமான அப்ளை பண்ணுற ப்ராசஸ்க்குள்ளே போக போகிறோம். அப்ளை டு ஸ்டடி நவ் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அன் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே தான் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் 1லேருந்து 7 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அபவுட் த சர்வீஸ் அப்படின்னு சில டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் டிக் மார்க் கொடுத்துட்டு டைப் ஆஃப் கிராண்ட், அதில் எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஷிப், நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதுனால எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஷிப் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. அடுத்தது மெயின் இன்ஃபர்மேஷன், நம்மளை பற்றி மெயின் இன்ஃபர்மேஷன். டு யூ ஹாவ் அ வேலிட் இகாமா? நோ. இகாமா நம்பர் அப்படிங்கிறது வந்து சவுதியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்மக்கிட்ட எங்கே இல்லை, அதனால் நோ செலக்ட் பண்ணிவிடுவோம். அத்தாரிட்டி ஃப்ரம் வேர் விசா வில் பி அக்வயர்ட். ஸோ நம்ம வந்து நியூ டெல்லி. ரீசன் டு ஸ்டடி இன் கேஎஸ்ஏ, எதுக்காக நம்ம ஏதாவது ரீசன் டைப் பண்ணலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் குரான்ட்டு சொன்னால் ஓகே. அடுத்தது ஃபாதர்ஸ் டீட்டெயில்ஸ். ஃபாதர்ஸ் டீட்டெயிலில் அவங்களுடைய ஃபுல் நேம், ஃபாதருடைய நேஷ்னாலிட்டி, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அதுவும் டைப் பண்ணிவிட்டு கரண்ட் ஜாப், ஃபாதர் என்ன ஜாப் பண்ணுறாங்கங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மதர்ஸ் டீட்டெயில்ஸ், மதருடைய ஃபுல் நேம், நேஷ்னாலிட்டி அவங்களும், பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியா, கரண்ட் ஜாப்பில் ஹோம் மேக்கர். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ், ஆனுவல் இன்கம் எவ்வளவு, $0லேருந்து $1000 ஆர் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். சோர்ஸ் ஆஃப் இன்கம், வருமானம் எப்படி வருது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை சேரிட்டியா சதக்கா மூலமாக வருதா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா, இல்லை வேலை பார்க்குறீங்களா ஜாப் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போர்ட் ஃபார் மை ஃபேமிலி நான் சூஸ் பண்ணுறேன். சேவ் அண்ட் கண்டினியூ போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப், மூணாவது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் டிகிரி ரிக்வயர்டு, இந்த ஆப்ஷனில் பேச்சுலர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். பேச்சுலர்ஸ் ஏன் செலக்ட் பண்ணுறோன்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய யூனிவர்சிட்டி டேட்டா, 5ஆவதுல இருக்கிற யூனிவர்சிட்டி டேட்டாவில் பேச்சுலர்ஸ் நம்ம இங்கே செலக்ட் பண்ணால் தான் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ் காட்டும். இங்கே சப்போஸ் நம்ம டிப்ளமா செலக்ட் பண்ணோம்னா கம்மியான யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் அங்கே காட்டுது. ஸோ அதனால தான் இங்கே பேச்சுலர் செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது ஆட் குவாலிஃபிகேஷனில் என்ன குவாலிஃபிகேஷன், அதாவது இங்கே +2 உடைய டீட்டெயில்ஸ் அதை நம்ம டைப் பண்ணணும். கிரேட் எக்ஸலண்ட்டாக, வெரி குட்டாக, மார்க் அடிப்படையில் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டில் கிராஜுவேட் ஆனீங்க அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அக்குமுலேட்டட் ஆவரேஜ், அதாவது மார்க் எடுத்திருப்பீங்கள்ல அந்த மார்க்கை வந்து 100க்கு பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணி இதில் டைப் பண்ணணும். ஓகே, சப்மிட் பண்ணிவிட்டால் அது இங்கே அப்லோட் ஆயிரும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபீஸில் டைப் பண்ணிவிட்டு, நான் இங்கே இன்ட்ரெஸ்ட்டில் ரீடிங் அண்ட் வாலண்டரி ஒர்க்கில் அதாவது ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சும்மா ரேண்டமாக போடுறேன். அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ், நமக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும். இஸ் த ஸ்டூடெண்ட் ஃப்ளூயண்ட் இன் அரபிக் லாங்குவேஜ், அரபிக்கில் நம்ம பரிச்சயமாக இருக்கோமா, சரளமாக இருக்கோமா, எஸ் ஆர் நோ. ஸோ நான் நோன்னு செலக்ட் பண்ணுறேன். டூ யூ நோ எனி அதர் லாங்குவேஜஸ், எஸ். ஸோ நம்ம ஒரு லிஸ்ட்டு வரும், நமக்கு ஒரு லிஸ்ட்டு வரும். இந்த லிஸ்ட்டில் எந்த லாங்குவேஜ்னு சூஸ் பண்ணணும். இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், சைனீஸ், ஹிந்தி, உருது, ஸ்பானிஷ் இதெல்லாம் இருக்குது. நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன். இங்கிலீஷில் ஏதாவது லாங்குவேஜ் டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணியிருக்கோமா, அட்டன் பண்ணனா ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎல்ஸ் இருக்குது, ஐஎல்டிஎஸ் இருக்குது, டோஃபல் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லைனா அன்ரிஜிஸ்டர்ட். ஸோ ரைட்டிங் ஸ்கில் எவ்வளோ, பிகினராக, மீடியமாக, அட்வான்ஸ்டாக, அதையும் எல்லாத்துலேயுமே ரைட்டிங், ரீடிங், கான்வர்சேஷன், லிசன் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடணும். அடுத்தது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் இருந்தால் ஆட் லாங்குவேஜ் கொடுத்து இன்னொரு லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். இங்கே யூனிவர்சிட்டி டேட்டா,
யூனிவர்சிட்டி டேட்டா என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் நமக்கு வேணும், அதாவது மொத்தம் 3 யூனிவர்சிட்டி நம்ம சூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் 3 காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆட் யூனிவர்சிட்டியில் இப்போ யூனிவர்சிட்டி நேம் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்ப்பீங்க, யூ கேன் ஒன்லி செலக்ட் 3 காலேஜஸ். பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் இஃப் யூஆர் நாட் அக்செப்டட் ஃபார் அ ஸ்காலர்ஷிப் தட் ஹேஸ் அ சப்போர்ட் ரேட். ஓகே, சப்போர்ட் ரேட் அப்படின்னா 100% ஸ்காலர்ஷிப் அவங்களே கொடுக்குறது. சில யூனிவர்சிட்டிஸில் நம்ம ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நீங்கள் இதில் லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் பார்க்கலாம். கிங் சவுத் இருக்குது, இமாம் முஹம்மது பின் சவுத் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி இருக்குது, இது ரியாதில் இருக்கிற யூனிவர்சிட்டி, பிரின்ஸ் சதாம் பின் அப்துல் அசீஸ் யூனிவர்சிட்டி, ஹசீம் யூனிவர்சிட்டி, இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மதீனா யூனிவர்சிட்டி இருக்குது, பைவா யூனிவர்சிட்டி இருக்குது, உம்முல் குரா, கிங் அப்துல் அசீஸ். இதெல்லாம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இமாம் முஹம்மது பின் சவுத் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி வச்சு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது இங்கே காலேஜ் ஆஃப் ஷரியா இதை செலக்ட் பண்ணிட்டேன். இது ஒரு காலேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் ரேட் 100 அப்படின்னா 100% அவங்களே சப்போர்ட் பண்ணிடுவாங்க, நம்ம எந்த செலவும் இப்போ செய்ய தேவையில்லை. இப்போது நான் ஒரு யூனிவர்சிட்டி, இமாம் முஹம்மது பின் சவுத் யூனிவர்சிட்டியில் ஒரு காலேஜ் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 காலேஜ் செலக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு காலேஜ் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரிலிஜன் அதுவும் சூஸ் பண்ணிக்கிறேன். மூணாவது காலேஜ் ஆஃப் அரபிக் லாங்குவேஜ். ஓகேவா, 3 காலேஜ் சூஸ் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்துடணும். ஓகே, நீங்கள் உங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். மொத்தம் 3 யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ரெண்டாவது இன்னொரு யூனிவர்சிட்டி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மதீனா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணலாம். காலேஜ் ஆஃப் ஷரியா சூஸ் பண்ணுறேன். தாவா அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரிலிஜன், ஹதீத் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். ஓகே, இதுலேயும் சப்போர்ட் ரேட் பார்த்தோன்னா 100, சப்போர்ட் ரேஷியோ 100% இருக்குது. அப்படின்னா மொத்தமே அவங்க செலவு தான், அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் தான். ஓகே, ரெண்டாவது ஆப்ஷனில் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மதீனா செலக்ட் பண்ணியாச்சு. மதீனா யூனிவர்சிட்டின்னு சொல்லும் பொழுது நம்மக்கிட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்குது. சவுதியில் இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டிஸ் ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்குது. ஆனால் பெரும்பாலும் படித்தா மதீனா யூனிவர்சிட்டி தான் போகணும், ஃபுல்லாக மதீனா யூனிவர்சிட்டி தான் போய் படிக்கணும் அப்படின்னு வெறுமனே அந்த ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால நிறைய பேர் அங்கே போகிறதுனால அதிகமான டிராஃபிக் அங்கே ஏற்படுது. அங்கே எவ்வளோ தான் அப்ளிகேஷன் வந்தாலும் கம்மியாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஏறக்குறைய இதில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே சிலபஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, ஒரே மாதிரியான சலுகைகள் தான் இருக்க போகுது. நம்ம எல்லாருமே மதீனா யூனிவர்சிட்டின்னு போகிறதுனால பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகுது. அதனால் இதில் இருக்க மற்ற யூனிவர்சிட்டிஸும் நம்ம ட்ரை பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ 3வது ஆப்ஷனாக நான் உங்களுக்கு ஜாசான் யூனிவர்சிட்டி காட்டுறேன். அதில் இந்த காலேஜஸ்லாம் இருக்குது. அந்த ஜாசான் யூனிவர்சிட்டியிலுமே காலேஜ் ஆஃப் ஷரியா அண்ட் லா அதுவும் இருக்குது. அதையும் நான் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். சரி, இப்போது 3 யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியாச்சு. யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணும் பொழுது கவனமாக வச்சுக்கோங்க, யூனிவர்சிட்டி நேம், அதில் 3 காலேஜஸ், அது எந்த ஊரில் இருக்கிறதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபீஸ் அமௌண்ட் இன் சவுதி ரியால்ஸ் இன் டாலர்ஸ் காட்டியிருக்கோம். அதுவே சப்போர்ட் ரேஷியோ 100% இங்கே போட்டிருக்கா. 100%னா நம்ம சப்போர்ட் வந்து ஃபுல்லாகவே அவங்க பண்ணிடுவாங்க, நம்ம எந்த செலவும் செய்ய தேவையில்லை. 3 செலக்ட் பண்ணியிருக்க 3 யூனிவர்சிட்டிலையுமே நான் அந்த ஆப்ஷன் தான் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அடுத்தது யூனிவர்சிட்டி செலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு, do you want to allow your data to rest of the universities if all desired or not accepted? இப்போ நீங்கள் 3 ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த 3லுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை, உங்களுடைய டேட்டாவை மற்ற யூனிவர்சிட்டிஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. பண்ணலாம்னா நீங்கள் எஸ் கொடுத்துருங்க, இல்லை வேண்டாம்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் பேஜில் தான் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இங்கே தான் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், கண்டிப்பாக தேவையான டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸ், இது அப்லோட் பண்ணலாம், பண்ணாமலும் விடலாம், இதனால் எந்த பாதிப்பும் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது. இப்போ ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட், ரெண்டாவது பர்த் சர்டிஃபிகேட் டிரான்ஸ்லேட்டட் டு அரபிக் லாங்குவேஜ். அரபிக் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட். டிரான்ஸ்லேஷன் வந்து வெறுமனே ஒயிட் பேப்பரில் இருக்கக்கூடாது,
அது சர்டிஃபைட் டிரான்ஸ்லேட்டர்கிட்ட இருந்து தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஒன்று சவுதி யூனிவர்சிட்டிஸில் படித்தவங்களாக இருக்கணும், இல்லை நம்ம இங்கேயே இந்தியாவிலேயே டிகிரி வாங்கி அதுக்குன்னு டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட லெட்டர் பேடில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுடைய சீல் வித் சிக்னேச்சர் வாங்கி அதைத்தான் நம்ம டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட்ஸாக அட்டாச் பண்ணணும். சும்மா வெறுமனே ஒயிட் பேப்பரில் அட்டாச் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒன்று கவனத்தில் வச்சுக்கோங்க. மூணாவது, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரிசீடன்ஸ் இன் அரபிக். அதாவது உங்கள் மேலே உங்களுடைய நாட்டில் எந்த விதமான குற்ற பின்னணியும் இல்லை, எந்த கேஸும் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு டாக்குமெண்ட். ஃபஸ்ட்டு பிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். அது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். போன வருஷம் நவம்பர் 2022 இந்தியன்ஸ்க்கு பிசிசி தேவையில்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை சவுதி அரசாங்கம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பிசிசி தேவையில்லை அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்டை கூட இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். இல்லை பிசிசி எடுக்கணும்னாலும் நீங்கள் இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் பிசிசி எடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற அதே ப்ராசஸ் தான். அதே வெப்சைட்டில் போய் பிசிசி அப்ளை பண்ணி அதே மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போய் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான்காவது, ஃபாதர்ஸ் ஐடி, தந்தையினுடைய அடையாள அட்டை. அடுத்தது கிரேட் ஸ்டேட்மெண்ட் டிரான்ஸ்லேட்டர் ஃபார் அரபிக் லாங்குவேஜ். கிரேட் ஸ்டேட்மெண்ட்னா நீங்கள் வாங்கின அந்த சர்டிஃபிகேட், +2 சர்டிஃபிகேட், அதை அரபிக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். அதில் என்ன கிரேடு வாங்கினீங்கிறத அதை அரபிக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஹைஸ்கூல் சர்டிஃபிகேட், +2 மார்க் ஷீட், ஹைஸ்கூல் சர்டிஃபிகேட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு அரபிக் லாங்குவேஜ், அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணது. நான் டிரான்ஸ்லேஷனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் சொன்ன அதே க்ரைட்டீரியா தான். வேலிட், அதாவது சர்டிஃபைட் டிரான்ஸ்லேட்டர்கிட்ட லெட்டர் பேடில் வித் சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கி அதைத்தான் அந்த பேப்பரை தான் அப்லோட் பண்ணணும். அடுத்தது மெடிக்கல் ரிப்போர்ட் இன் அரபிக் ஷுட் நாட் பி ஓல்டர் தேன் 6 months. 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது செல்லாது. நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோன்னா அது 6 மாதத்துக்குள்ளே இருக்கிறதா இருக்கணும். மெடிக்கல் ரிப்போர்ட் இன் அரபிக், அதுவே ஃபஸ்ட்டு அரபிக் டிரான்ஸ்லேட் பண்ணது. அடுத்தது நம்ம டாக்டர்கிட்ட வாங்கின அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ணணும். அடுத்தது மதர்ஸ் ஐடி, தாயினுடைய அடையாள அட்டை. அடுத்த பாஸ்போர்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே பேஜில் வர மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்தது பர்சனல் பிக்சரில் மோஸ்ட்லி சவுதி அரேபியாவில் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற பிக்சர் தான் கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்கோர் டிடெக்ஷன் அப்படின்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் நீங்கள் இதை கேட்கணும். அதாவது ஸ்கூலில் அந்த லெட்டர் ஹெட்டில் இந்த ஸ்டூடெண்ட் இங்கே தான் படிச்சிருக்காங்க, இந்த இயரில் இத்தனை மார்க்கோடு அவங்க பாஸ்ட் அவுட் ஆகிருக்காங்க அப்படின்னு அந்த மார்க்கை வித் பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் மாதிரி அவங்க தரணும். ஸோ அதுதான் ஸ்கோர் டிடெக்ஷன். அடுத்தது செக்யூரிட்டி கேஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட். இதுவும் அந்த பிசிசி நான் சொன்னேன்ல, அதுதான் அதை தான் இங்கேயும் அப்லோட் பண்ணணும். அடுத்தது இது மேண்டட்ரி, இது எல்லாமே கண்டிப்பாக இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பே போகும். அடுத்தது ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸில் சர்டிஃபிகேட் ஆஃப் குட் கண்டக்ட் அண்ட் பிஹேவியர், நன்னடத்தை சான்றிதழ். இதை நீங்கள் சவுதியில் படித்த உலமாக்கள் யாரிடமிருந்து நீங்கள் வாங்கலாம், இல்லை உங்களுடைய ஸ்கூலில் வாங்கினதாக இருந்தாலும் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணது, அதே அரபிக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணது அப்லோட் பண்ணணும். ஐடென்டிட்டி பிக்சர் இன் த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். இப்போது இந்தியாவில் நமக்கு ஆதார் கார்டு ஐடி கார்டாக இருக்குது, அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். காம்படிட்டிவ் டெஸ்ட் ஸ்கோர், ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு TOEFL அப்படின்னு நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்டு வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணுன்னாலும் இங்கே பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறதே நான் காமிச்சிடுறேன். அட்டாச் டாக்குமெண்ட் அப்படின்னு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே வரணும். மேலே இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். Maximum attachment size is 2 MB and the other available types are BMP, JPG, GIF, PNG and PDF. ஓகே, அப்லோட் பண்ணுற ஃபைல் 2 MB தான் இருக்கணும். 2 MBக்கு மேலே இருக்கக்கூடாது, 2 MB கீழே இருக்கணும். அது என்னென்ன ஃபார்மேட்லனா JPG, PNG, PDF, GIF or BMP. மோஸ்ட்லி PDFலையோ இல்லை JPEGலையோ அப்லோட் பண்ணுங்கள். சரி, அப்லோட் பண்ணும்போது செலக்ட் ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் இங்கே வந்துடும். ஃபைல் நேம், ஃபைல் கேட்டகரி. ஸோ ஃபைல் நேம் இங்கே இருக்குது. ஃபைல் நேம் வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கோம்னா பர்த் சர்டிஃபிகேட்னு
பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஃபோல்டரில் இருக்கும்போதே ஒவ்வொரு ஃபைலுக்கும் அது என்னென்ன ஃபைலுங்கிறத பேர் போட்டு வச்சுருங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கேட்டகரி, என்ன கேட்டகரி அது? இப்போது நான் பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை இங்கே போட்டுக்கலாம். இது ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக தான் அப்லோட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் நம்ம செலக்ட் ஃபைல்ஸ்னு கொடுத்தோம்ல, அதுக்குள்ளே போகும் பொழுது பல்காக ஒரு 4 ஃபைல்ஸ் இல்லை 5 ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாமே இங்கே 1 வந்திருக்கு, 4 5ன்னு இங்கே லிஸ்ட்டு வந்துடும். அதுக்குள்ளே போய் அது என்ன கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த கண்டிப்பாக இருக்கக்கூடிய மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் அந்த லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்துருச்சு. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்டுங்கிறத நீங்கள் இதில் சூஸ் பண்ணி அட்டாச் கொடுத்துடணும். ஸோ நான் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் இங்கே கேட்டகரி போட்டு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு டிக் மார்க் வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி இதில் இருக்க எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி முடித்ததுக்கு பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தா இப்போ எனக்கு போகலை. ஏன்னா ப்ளீஸ் அப்லோட் ஆல் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், இதில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணால் தான் அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம், நீங்கள் போட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே மொத்தமாக உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லாமே போட்டு நீங்கள் அட்டாச் பண்ண டாக்குமெண்ட்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாம் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். இன்ஷா அல்லாஹ் சப்மிட் ஆனதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது நீங்கள் செக் பண்ணணும், அந்த ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்குறங்கிறதுக்காக அந்த அப்ளிகேஷன் தான் இருக்கும். இந்த வெப்சைட்டினுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அதையும் ஞாபகமாக வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் முயற்சி நம்மக்கிட்ட இருந்து இருக்க வேண்டும். அதனுடைய பலனை கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். சவுதியில் படிக்கணும்னு ஆசைப்படுற எல்லா மாணவர்களுக்கும் அல்லாஹ் அதற்கான கூலியை தருவான், அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை தருவான், உங்களுடைய கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.